கர்த்தாவே! இந்த அருமையான மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ராத்திரி நேரத்துல கூட பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல கூடி வரும்படியாக நாங்கள் உம்முடைய காரியங்களை சிறிது நேரம் தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் நேற்றும் இன்று என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால தான் எங்களை எல்லாரையும் உம்முடைய சமூகத்துல கூட்டி சேர்த்து உம்மை பற்றி இன்னும் நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூற நீங்க இந்த இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைங்களை அவங்களோட வேலை பளுவின் மத்தியிலும், படிப்பின் மத்தியிலும் எத்தனையோ காரியங்கள் அவங்களுக்கு இருந்தாலும், உம்முடைய சமூகத்துல அவர்கள் சில மணித்துளிகளை அவர்கள் செலவழிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அல்லப்பா, நீங்க பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளையோடும் தனிப்பட்ட விதத்துல நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. தெரிந்த காரியங்களாக இருந்தாலும், ஒரு விசை கூட நீங்க அந்த பிள்ளைங்களோட நீங்க பேசுங்க. இது வாழ்க்கையில அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அது அத நீங்க பிரயோஜனப்படுத்தி அவங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மீட் பண்றதுல. எனக்கு செல்வி அக்கா எப்படி இந்த பாட்ட போட்டாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த பாட்டே தெரியாது. நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன். அது எவ்வளோ ஆப்ட்டா அவங்க குடுத்த டாபிக்குக்கு அக்கா எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால செல்வி அக்காக்கு ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸு. நீங்க எல்லாரும் உங்களோட இவ்ளோ நீங்க பிஸியா இருக்கிற பிள்ளைங்க, ஆனா கூட எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல கூட நீங்க ஆண்டவர் சமூகத்துல இந்த செலவழிக்கிற நேரம், ஆண்டவர் அத கணக்குல வச்சிருக்கிறாரு. அதோட பிரதிபலனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் குடுப்பாரு. இப்ப அக்கா ஒரு ஒரு சின்ன 2 ஷார்ட் வீடியோ போடுவாங்க. அத பார்த்துட்டு வாங்க. நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நம்பன்னு சொல்லுவேன். இல்லன்னா யாரோ ஒரு வயசானவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா, அந்த டோன்ல நீங்க கேட்காதீங்க. உங்க கூட ஒருத்தவங்க இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி கேளுங்க. அ சரியா? உங்களோட ஒரு உங்களோட வெல் விஷரு, உங்களோட ஒரு இவங்கன்னு நெனச்சுக்கோங்க. உங்க மேல அக்கறை இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி நெனச்சுட்டு கேளுங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். புதுசா ஆன்டி எதுவும் சொல்லல. ரொம்ப நெறைய வசனம் அப்படிலாம் நான் சொல்லல. ஆன்டி பிராக்டிகல் இதுதான் நான் சொல்லுங்க. ம். அடுத்ததையும் போட்டுருங்க செல்வி. அடுத்த 2த்தையும் போட்டுருங்க. இது என்ன வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆப்பிள் iPhone 17 இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணாங்கல்ல. அதோட ஸ்டோருக்கு வெளியில மும்பை ஸ்டோருக்கு வெளியில நடந்தத தான் இப்ப ஆன்டி வீடியோ போட்டாங்க. To the tech world. The wait is finally over for all you Apple fans in India.
As the much anticipated iPhone 17 series is officially going on sale across the country today. The latest lineup includes the iPhone 17, the iPhone 17 Pro, and the iPhone 17 Max, along with the debut of an all-new model, the iPhone Air, AirPods Pro 3 and the iWatch Series 11. Excitement has reached a fever pitch with thousands of customers lining up outside Apple's official retail stores in major cities like Mumbai and Delhi. Shoppers queued overnight in some locations to be among the first to get their hands on those cutting-edge devices. The pre-orders, which opened on September 12th, remember, saw massive demand, and in-store sales are expected to break previous launch day records. From upgraded performances and camera features to sleeker designs and lighter builds, the new lineup promises a fresh leap forward in Apple's smartphone evolution. அடுத்த வீடியோ இப்பமாக்கா பரவா எப்படி இப்ப போட்டுறேன்ப்பா போட்டுறேன் அதே போட்டுறேன் राजपथ पर जनारा तने वंदन अमारा राजपथ पर जनारा तने वंदन अमारा 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 राजनंदन तने वंदन अमारा राजपथ पर जनारा तने वंदन अमारा पंचाचार पाड़े राजपथ पर चारे ऊंडावसर पीणी ना पंचम काड़े पंचाचार पाड़े राजपथ पर चाले ऊंडावसर पीणी ना पंचम काड़े तने वंदन अमारा तने वंदन कलियुग नास तारा तने वंदन अमारा राजपथ पर जनारा तने वंदन अमारा पंचेन्द्रिय पणाने કર્યો છે સાર્થક તારા મોહને રે તું ઠર્યો છે ઘાતક પંચેન્દ્રિયપણાને તે કર્યો છે સાર્થક તારા મોહને રે તું ઠર્યો છે ઘાતક તને વંદન અમારા તને વંદન અમારા हो मनने जीतनारा तने वंदन अमारा राजपथ पर जनारा तने वंदन
પંચમ સ્થાને આવ્યો હવે તું શ્રી નવ પદમાં હવે રહેશે સદા તું ગુરુવાણા સરહદમાં પંચમ સ્થાને આવ્યો હવે તું શ્રી નવ પદમાં હવે રહેશે સદા તું ગુરુવાણા સરહદમાં તને વંદન અમારા તને વંદન અમારા નવ પદારૂઢ થનારા તને વંદન અમારા રાજપથ પર જનારા તને વંદન અમારા महाव्रतोनु भार करशे वहन तो घोर दुख कर இதுல பார்த்திருப்பீங்க 2 வீடியோ பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஐஃபோன் 17 லான்ச். ஆன்ட்டி கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஆப்பிள் ஐஃபோன் 17 ஃப்ரீயா கொடுக்குறாங்க போல இருக்கு. எல்லாரும் வெளியில அப்படி விடிய விடிய பனியில வெளியில உட்காந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய கியூ பாத்தீங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட் டவுன் முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டோருக்குள்ள போனாரு, ப்ரீ ஆர்டர் பண்ணவரு. எவ்வளோ அவருக்கு சந்தோஷம், அவ்வளோ பெருமை அவருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாலயே ஐஃபோன் 17 வந்து மும்பை பிரான்ச்ல வாங்குறது அவருன்ட்டு. அடுத்த வீடியோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட உங்க ஏஜ் தான் இருப்பான், 15 வயசு டீனேஜர் தான் அவன். ஏதோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்க. அந்த தம்பி வந்து இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உலகத்தோட காரியங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல போட்டிருக்க நகை அதெல்லாம் எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அப்படி மொட்டை அடிச்சுட்டு வந்து அந்த ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அது அவன் கழுத்துல தொங்குற அந்த ஜெயின்ஸோட அவங்களோட ஹோலி புக்கு அந்த கையில அவர் அந்த வயசான ஒருத்தர் அந்த குரு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த சாமரம் மாதிரி இருக்குதுல்ல, அது இவ்வளவுதான் அந்த பையனோட சொத்து. இனி அவனுக்கும் அவனோட பேரண்ட்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்க யாரோ ஏழை கிடையாது, அவங்க நல்ல பணக்காரங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவன்கிட்ட தான் பிஸ்னஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து வேண்டாம், இந்த வேர்ல்டோட இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தோட எல்லா காரியங்கள் இந்த மாயை எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி அந்த மகாவீரர் அவரை ஃபாலோ பண்ணி அவன் அப்படி இனி அந்த அவங்க கூட தான் இருப்பான். அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த வயசானவங்க, மிடில் ஏஜ்டு, அந்த மாதிரி அந்த ஆளுங்க அவங்க கூட தான் இருப்பான். அவங்க போடுற சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப சாதாரண சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவான். அது அப்படிதான். அப்படி அவனோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் அவங்க கூட தான் இருப்பான். வேற உலகத்தோட எந்த இதுவும் அவனுக்கு ஒரு டச் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் 2 சாய்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்டியன்ஸ் இதுல இருந்து என்ன கத்துக்கிறது? நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஐபோன் வாங்குறது. ஒரு ஐபோன் வந்து 1 லேக், பேசிக் மாடல் வந்து 1,40,000 ரூபாய். அதுக்கு கியூல நிக்கிறாங்க. எத்தனை அவ்வளோ எல்லாருக்கும் வசதி அதுல வர்றவங்க வாங்க முடியுமா இருக்கும், இல்ல ஒரு வேளை இஎம்ஐல பே பண்ணுவாங்க. அது வந்து அவங்க அவங்க வந்து அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நினைக்கிறாங்க. ஐபோன் வச்சிருந்தா ஒரு மதிப்பு. நல்லா படிச்சவங்க, நல்ல பணம் வச்சிருக்கவங்க, ரொம்ப டெக் சாவி அப்படின்னா அவ்வளோ டெக்னாலஜியில அவங்க பெரிய ஆட்கள் அப்படின்றத வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு வாங்குறாங்க. அது வந்து அவங்க உரிமை. ஏன்னா நம்ம கிட்ட காசு கேட்கல,
நீங்க குடுங்க காசு. உங்க காசுல நான் ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லி. அது அவங்களோட காசு. அதே மாரி இந்த பையனோட சாய்ஸும் வந்து அது அவனோட சாய்ஸு. அ நீ ஏன் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் விட்டுட்டு, உன்னோட அ அம்மா, அப்பாவ விட்டுட்டு, உன்னோட சிஸ்டர் இவ்ளோ பெருசா இவ்ளோ வளர்த்து ஆளாக்குனவங்கள விட்டுட்டு, நீ போய் அந்த சன்னியாசியா ஆகி, அவங்க கூட போய் அந்த மடத்துல போய் தங்க போறன்னு கேட்க முடியாது. ஏன்னா, அது அவங்க சாய்ஸு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. இந்த இந்த வேர்ட்ஸ் கூட நம்ம அவ்வளோ யூஸ் பண்றதில்ல. அ திருவிவிலியம்னு இந்த லேட்டஸ்ட் ஒரு தமிழ் பைபிள் இருக்கு. அது என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாமே இந்த லைஃப் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ். ஃபுல்லா சாய்ஸ் தான். செல்வி அந்த இது பவர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்ணுங்கப்பா. லைஃப் வந்து நம்மளோட லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். இதுவா அதுவா எப்பவுமே ஒரு சின்ன காரியம். இட்லியா தோசையா, பூரியா சப்பாத்தியா, அப்படியே சின்ன சின்ன காரியத்துல கூட யூ ஹாவ் டு மேக் சாய்ஸஸ். நம்ம இதை எடுக்கணுமா, ட்ரெஸ் இன்னைக்கு பச்சை கலரா, இன்னைக்கு எல்லோ போடணுமா, இன்னைக்கு டிஷர்ட் போடணுமா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடணுமா, இன்னைக்கு சுடிதார் போடணுமா, இல்லாட்டா மாடர்ன் ட்ரெஸ் வேற ஏதாவது போடணுமா, அப்படியே ஃபுல்லா எவ்ரி டே சாய்ஸஸ் தான் நம்ம மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது சின்ன படிப்பு என்ன படிக்கணும், அதுல நம்ம நம்ம சாய்ஸ், என்ன கேரியர் சூஸ் பண்ண போறோம், நம்ம எந்த வேலையை எடுக்க போறோம், எந்த இடத்துல வேலைக்கு சேர போறோம், எந்த நாட்டுல வாழணும், நம்ம எல்லாமே சாய்ஸஸ். எவ்ரிடே சாய்ஸஸ். சாய்ஸஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுல 2 தான். ஒண்ணு குட்டு இல்ல பேடு. நம்ம இன்பிட்வீன் அதுல ஒண்ணு கிடையாது. நடுவுல அதுக்கு நடுவுல ஒண்ணு கிடையாது. மீடியம் ஒண்ணு கிடையாது. அது வந்து நம்ம ட்ரெஸ்ல தான் இருக்கணும். ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு. ஆனா இந்த சாய்ஸஸ் எடுக்கும்போது ஒண்ணு ரைட்டு இல்ல ராங், இல்ல குட் ஆர் பேட். அது தேர் இஸ் நத்திங் இன் பிட்வீன். ஈவன் நம்ம இப்ப லேட்டஸ்டா இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸாம்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் தராங்க. மல்டிபிள் சாய்ஸஸ் தர்றாங்க. அதுல நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணும். நிறைய பேர் நினைப்பாங்க, அதான் ஆன்சரே கொடுத்துடுறாங்களே, இது எவ்வளவு ஈஸி, முன்னாடி பக்கம் பக்கமா எழுதிட்டே இருக்கணும். ஆனா இது அப்படி கிடையாது. நம்மளுக்கு சாய்ஸே கண்ணுல காட்டிடுறாங்க. ஆனா இது அந்த பக்கம் பக்கமா எழுதுறத காட்டிலும் இது ஏன் டிஃபிகல்ட்னா, நம்மளுக்கு தரோ நாலேஜ் அந்த சப்ஜெக்ட பத்தி இல்லைன்னா எல்லா சாய்ஸுமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். எதுன்னே தெரியாது. அதுல ஒரு மைன்யூட், அந்த நான் சொன்ன சாய்ஸஸ்ல குட் அண்ட் பேட் எப்படி, அதுல ஒரு தின் லைன். நீங்க தவறானதை சூஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பா போயிடும். அதனாலதான் நம்மளுக்கு ஒரு எது தகுதியானது, எல்லாத்தையும் செய்யறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இந்த காலத்துல கேட்கவே வேணாம். ரைட்ஸ் பத்தி தான் எல்லாருமே, அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. அடுத்த ஸ்லைட் போடுங்கப்பா. அப்ப இதுக்கும் அடுத்த ஸ்லைடு செல்வி, இதுக்கும் அடுத்தது. இது எல்லாமே என்னன்னா சாய்ஸஸ். யங் பீப்புள் வந்து அப்ப எவ்ரிடே நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க நீங்க. அப்ப எடுக்கும் போது எதெல்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற தீர்மானங்களை நீங்க எப்படி, எதை எதை அடிப்படையில நீங்க அந்த தீர்மானங்கள் எடுக்கிறீங்க? ஒண்ணு ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா, இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஆன்டி பியர் ப்ரெஷர்ன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா பியர் ப்ரெஷர்ல பாசிட்டிவ் ப்ரெஷரும் இருக்கு, நெகட்டிவ் பியர் ப்ரெஷர் இருக்கு. அது யூஸ்வலா எல்லாருமே அந்த நெகட்டிவ் இதுலதான் அந்த பியர் ப்ரெஷர் நம்ம கூட படிக்கிறவங்க, அவங்க நம்மள வந்து நமக்கு கொடுக்குற அழுத்தத்தினால நம்ம எடுக்கிற முடிவுகள், அது நிறைய டைம் தப்பா போயிருது அப்படின்னு அத சொல்றோம். ஃபுட்டுல இருந்து சாப்பாடு, நீங்க என்ன சாப்பிடணும், நீங்க என்ன ட்ரெஸ் வேர் பண்ணணும், நீங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், நீங்க என்ன மியூசிக் கேட்கணும், எல்லாமே இப்ப என்னன்னா கரண்ட் ட்ரெண்ட். இப்ப எது ட்ரெண்டிங்கா இருக்கு. அன்னைக்கு ஒரு இதை பாக்குறேன், ஒருத்தர் எல்லாரும் விருதுநகருக்கு கூமாப்பட்டிக்கு வாங்க,
அது என்னன்னே தெரியல. அது ஒரு டேம் அங்க இருக்கு. கூமாப்பட்டிக்கு வாங்கன்னோனே, அந்த ரீல வந்து ட்ரெண்ட் ஆக்கி கியூ கட்டி எல்லாரும் அங்க கூமாப்பட்டிக்கு போனா, அங்க ஒரு வசதியும் இல்லன்னு உங்களுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போய் அவர் ஏதோ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காரு. வர்றவன் உட்கார்றதுக்கு கூட ஒரு இடம் இல்ல. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க ஒரு தண்ணி இல்ல. ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இல்ல. அத வந்து இந்த ஆள் ஒருத்தன் ட்ரெண்ட் ஆக்கிட்டு, அவன் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். அப்ப எல்லாமே நீங்க எந்த இடம் விசிட் பண்ணணும், நீங்க என்ன சாப்பிடணும், இந்த ஹோட்டலுக்கு வாங்க, அந்த ஹோட்டலுக்கு வாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா இருக்கும். இந்த மியூசிக் தான் இப்ப ட்ரெண்ட். இத தான் கேட்கணும். இந்த கடையில ட்ரெஸ் வாங்கணும். இந்த ட்ரெஸ் தான் ஃபேஷன் அப்படின்னு உடனே அப்படியே அந்த முழு ஒரு பெரிய கிரவுடும் வந்து அவங்களோட டிசிஷன் அவங்க சொந்தமா எதுவும் யோசிக்கிறது இல்ல. யங்ஸ்டர்ஸ் மெயினா வந்து இந்த வைரல் ரீல்ஸ், இந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸ் தான் அவங்கள வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அஹ் ஏன் இந்த பியர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கூட இருக்கிறவங்க கூட அவங்க சொல்ற காரியங்கள் ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுதுன்னா, ஒரு நாளோட ரொம்ப நீங்க அலர்ட்டா இருக்கிற, ப்ரொடக்டிவா இருக்கிற நேரம். ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்க ஒரு நாள்ல உங்களோட ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி. நீங்க அப்ப உங்கள்ட்ட அப்ப எது சொன்னாலும் உங்கள அது ரீச் பண்ணும். அத மாரி இருக்கிற நேரத்துல நீங்க யார் கூட அந்த டைம ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட ஒரு வேலை செய்றவங்க, அவங்க கூட தான் அந்த டைம வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா இருக்குது. நான் சொன்ன மாரி அது பியர் பிரஷர். "நீ ஏன் சிகரெட் பிடிக்கிறன்னு?" சில பசங்க கிட்ட கேட்டா, என்ன சின்ன வயசுல ஐ மீன் நான் டீனா இருக்கும்போது, என் கூட இருக்கிற பசங்க என்ன அப்படி அதுல இழுத்துட்டாங்க. "நீ ஏன் இந்த சினிமாக்கு போன? நீ ஏன் இப்படி வழி தவறி போனன்னு?" கேட்கும்போது, அவங்க அந்த பியர தான் சொல்றாங்க. ஆனா, நெறைய அதுல பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. நெறைய பேரு ஒரு டீமா நம்ம ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல தான் அந்த டீமுக்கு அங்க ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு. அப்ப ஒரு டீம்ல எல்லாருமே ஈக்குவலா டேலண்டடா, ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. கொஞ்சம் லெஸ் டேலண்டடா இருப்பாங்க. பெர்சன்டேஜ்ல சொல்றேன் ஆன்டி. அப்ப அப்படி சொல்லும்போது, அவங்களையும் அந்த கூட இருக்க ஸ்ட்ராங்கா இருக்க மெம்பர்ஸ் அவங்களையும் அரவணைச்சு ஒரு கை தூக்கி விடுவாங்க. "முடியும் உன்னால. நீ கவலைப்படாத. உன்னால முடியும்." அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு கை குடுத்து, அவங்களையும் அந்த இதுக்குள்ள சேர்க்கும்போது, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகுது. அவங்க ரைட் டெசிஷன்ஸ் அப்ப எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப அது பியர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஆனா நம்ம வந்து எந்த வகையிலும் அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு போயிறக்கூடாது. இது இது மாரி நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. 1001 places to visit before you die. Top 10 destinations in the world. டாப் 10 கண்ட்ரீஸ். இதெல்லாம் பார்க்காம சாகக்கூடாதாம். அப்ப எவ்ளோ பேர் நல்லவங்க நம்ம முன்னாடிலாம் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப். அவங்க வந்து அவ்ளோ அ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சரி நீங்க எல்லாரையும் விடுங்களேன். ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த 10 கண்ட்ரீஸ், இந்த 10 டெஸ்டினேஷன்ஸ் விசிட் பண்ணியிருக்க மாட்டாரு. அவங்க அப்போஸ்தலர்கள் விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல சொல்லியிருக்க இந்த 1001 ஃபுட்ஸ் அதெல்லாம் யாருமே அவங்க ஒண்ணு கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க அரபிக் கல்ச்சர்ல என்ன ஃபுட் இருந்துச்சோ, என்ன ஒரு நார்மல் டயட் இருந்துச்சோ அதுதான். ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் எல்லா இடத்துலயும். இதெல்லாம் பார்த்துரணும். எல்லாம் பக்கெட்ல லிஸ்ட் மாரி போட்டு வச்சுக்கிட்டு, அந்த பக்கெட் லிஸ்ட்ட டிக் பண்ணணும். இது இங்கெல்லாம் போணும். அது ஒரு பெருமை. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா இது எல்லாம் பண்ணா கூட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? இப்ப அந்த ஐஃபோன் ஃபர்ஸ்ட் 17 வாங்குனாரே, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் வாங்குறதுக்கு உள்ள போனார்ல, அந்த அந்த அதோட அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருக்கும்? அவரு அந்த மேக் பண்ண அவரோட எஃபர்ட்டு, அவர் குடுத்த அந்த பணம் எல்லாத்துக்கும் எதுவரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கணும்னா, ஐஃபோன் 18 ப்ரோ வர்ற வரைக்கும் இருக்கும். அந்த 17ஓட சந்தோஷம். ஏன்னா, இந்த உலகம் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அவ்ளோ சாய்ஸஸ் மேல மேல அப்கிரேட் பண்ணி குடுத்துக்கிட்டே போகும். இன்னைக்கு ஒரு இருக்கிறது, நாளைக்கு இல்ல. அதோட அப்கிரேடட் ஃபார்ம், அதோட அப்கிரேடட் இதுதான் இருக்குது உங்களுக்கு அடுத்த நாளே. அ
அப்ப அந்த அந்த நம்ம போடுற எனர்ஜி, நம்மளோட எஃபர்ட், நம்மளோட மணி, நம்மளோட டைமு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? இந்த 1001 ஃபுட்ஸ சாப்பிட்டாலும், ஆ அதனால வர்ற சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிச்சிருக்கும். அப்ப அதுலயே நமக்கு தெரியுது. இதெல்லாமே ஷார்ட் லிவ்டு. இதுக்காக நம்மளோட நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குடுத்து நம்ம இத வந்து வாங்க முடியாது. நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அது போணும். அது போனா அதுல ஒரு பெரிய அத WhatsApp ஸ்டேட்டஸா வச்சு நான் இன்னைக்கு ரீல்ஸா போட்டு, அது எவ்வளோ நாள் அந்த சந்தோஷம் இருக்கும்? அது மத்தவங்க மேல ஒரு பெரிய பிரஷர போடுது. அதுக்கு போகாதவன், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகாதவன், ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே! இவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் நமக்கு கிடைக்கலையேன்னு. நீங்க யாருமே இந்த குரூப்ல நான் நெனைக்கிறேன். இதுல இருக்கிறவங்க யாருமே இந்த தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். மத்தவங்களுக்கு அவங்கள நம்ம ஒரு வகையில ஒரு இமோஷனல், ஒரு மென்டல் பிரஷர்க்குள்ள தள்ளுறவங்களா, நம்ம பிள்ளைங்க யாருமே இருக்கக்கூடாது. யாரையுமே அந்த மாரி நம்ம தள்ளக்கூடாது. நம்ம இருந்தோம்னா, அந்த பாசிட்டிவ் பியர் பிரஷர் தான். அதுக்கு நீங்க மத்தவங்கள பாசிட்டிவ் பியர் பிரஷர்க்குள்ள அவங்கள இழுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நி நம்ப ஃபர்ஸ்ட்டு சரியான சாய்ஸஸ் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மேக் பண்ணணும். நம்ம மத்த பிரஷருக்கு அ அவங்க குடுக்குற அந்த பிரஷருக்கு, அந்த அழுத்தத்துக்கு நம்மள விட்டு குடுக்காம இருக்கும்போது, நீங்க கரெக்ட்டா அந்த சரியான ட்ராக்ல போம்போது, அ ஒரு நல்ல டெசிஷன்ஸ் நீங்க வாழ்க்கையில எடுப்பீங்க. இப்ப யோசேப்ப பத்தி நெனச்சேன். அவனுக்கு 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த ஸ்லேவரி. அவன அவன விக்கிற காரியம், அவன் போத்திபார் வீட்ல வேலைக்காரனா இருக்கிற காரியம். அதுக்கப்புறம் அவன் பிரிசன்லயே கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் இருந்திருக்கிறான். அப்ப அவன் எவ்ளோ அவனோட அ கூட பிறந்தவங்களோட எவ்ளோ மிஸ் பண்ணியிருப்பான்ல. அந்த அவங்களுக்கு கிடைச்சதே இவனுக்கு கிடைக்காம இருந்திருக்கு. கரெக்ட்டா 17 இயர்ஸ் டூ 30 இயர்ஸ் ஒரு பெரிய லாங் வெயிட்டிங் பீரியட். அவங்க அவங்க பிரதர்ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. நல்ல சாப்பாடு, நெறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அவங்க அப்பா, அம்மாவோட கேர் கிடைச்சிருக்கும். எல்லாமே இருந்திருக்கும். அ இங்க வந்து இவன் அப்படியே ஒரு மாரி லோன்லியா நிச்சயமா ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா, இவனுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆனா, அந்த இடத்துலயும் எவ்ரி டைம் அவன அந்த குழிக்குள்ள தள்ளினாலும், அவன் போத்திபார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாலும், அவன் பிரிசனுக்கே போனாலும், அவன் எல்லா இடத்துலயும் எடுத்த டெசிஷன்ஸ் வந்து எதுவுமே அண்டர் பிரஷர் அவன் ஒரு ஒரு தீர்மானத்த கூட அவன் எடுக்கவே இல்ல. எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லுவோம்ல லெவல் ஹெட்டடா எப்போதும் ஒரு ஒரு சீரான மனநிலைமை. அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தவங்க தூண்டுதலின் பேர்ல நம்ம எடுக்கிற எந்த காரியத்தையும், எந்த நெகட்டிவான ஒரு டெசிஷனையும் அவன் லைஃப்ல அவன் செய்யவே இல்ல. இது முக்கியமா இந்த Instagram, Facebook, TikTok இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் நீ வாழணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சா தான் நீ மனுஷன். இதெல்லாம் செஞ்சா தான் யூத்து. இதெல்லாம் செஞ்சா தான் கெத்து. அப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த உங்கள உணர்ச்சி வசப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறது. உங்கள தூண்டிக்கிட்டே இந்த இருக்கிற காரியம் கடைசியில எதுல கொண்டு போய் விடுதுன்னா, ஒரு பிளஷர் சீக்கிங் பிரின்சிபல்ன்னு எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கணும். நம்ம நெனச்சதெல்லாம் இன்னைக்கு எனக்கு இந்த ஃபுட் வேணும்னா இதான் வேணும். எனக்கு இந்த ட்ரெஸ் நான் பார்த்தேன்னா, இது எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு உடனே இத நான் போட்டுக்கணும். இந்த இடத்துக்கு போணும்னா, ட்ரிப்புனா இதுக்கு தான் போணும். இந்த இடத்துக்கு தான் போணும். பக்கத்துல இருக்க இடங்களுக்கெல்லாம் போக்கூடாது. அப்படியே நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ வந்து ஜாஸ்தியாயிட்டே போறோம். நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்மளுக்கு இதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. நமக்கு பணம் இருக்குது, நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இது இந்த உடனடி திருப்தி, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதுக்கு தான் இந்த பிரஷர் வர வர உடனே அந்த ஒரு மன நிறைவு, திருப்தி. அந்த ஃபர்ஸ்ட் வாங்குனார்ல அவருக்கு அந்த ஐஃபோன் அவருக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஆனா பைபிள் இவங்கள எப்படி சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப். எனக்கு வந்து எந்த டிசப்பாயின்ட்மென்ட்டும் வரக்கூடாது. நான் நெனச்ச காரியம் நடக்கலன்னா நான் அப்செட் ஆயிடுவேன். எனக்கு நடந்தா மட்டும் தான் நான் ஹேப்பியா இருப்பேன். அப்படின்னா,
2 தீமோத்தேயு 3:2 சொல்லுது, தற்பிரியர். யாருக்கு அவங்களையே தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்க ஹர்ட் ஆயிரவே கூடாது. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். அவங்களுக்கு அப்பதான் வருது திருப்தி, மன நிறைவு. ஆனா இதுக்கு ஆண்டவர் நான் இதுல இயேசுவானவரும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவர் என்னன்னா 12 வயசுலயே அவருக்கு ஹி வாஸ் வெல் வெர்ஸ்ட் இன் த பைபிள். அவருக்கு பைபிள்ல எல்லாமே தெரியும். அவங்க வேத பாரகரே கேள்வி கேட்கிற அளவுக்கு இவருக்கு வேத ஞானம் இருந்தது. ஆனா கூட அவர் டிசிஷன் எனக்கு உரிமை இல்லையா, நான் இந்த வயசுலயே போய் நான் என்ன செய்யறேன் பாருங்கன்னு ஒண்ணுமே சொல்ல அப்படியே அடங்கி இருந்தாராம். யாருக்கு? பேரண்ட்ஸ்க்கு. என்ன செய்தாரு? கார்பெண்டரா வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை 30 வயசு வரைக்கும் காப்பாத்தினாரு. இந்த தற்பிரியரா இல்லாம செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அவங்க இந்த வெயிட்டிங் பீரியட்லயும் சரியான டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க எவ்ரிடே. அவங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமா இல்லைன்னாலும் அவங்க பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்துல அதை கரெக்டா செய்வாரு. நம்ம எது நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட பியர் நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட சோஷியல் மீடியா நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதாச்சும் உங்களுக்கு ஒண்ணு இன்னைக்கு நான் நினைச்சது எனக்கு கிடைக்கல, நான் அப்செட் ஆகுறேன்னா, நீங்க யுவர் லவ்விங் யுவர் செல்ஃப் டூ மச். மத்தவங்கள காரியங்கள் மத்த எதையுமே குறிச்சு நினைக்காத அளவுக்கு உங்களை நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு அது ஒரு மார்க். இல்லைன்னா இயேசு அப்படி லவர் ஆஃப் செல்ஃபா இருந்திருந்தாருன்னா அவரால் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்க முடியாது. அதே மாதிரிதான் ஜோசப்பும். அவன் லவர் ஆஃப் செல்ஃபா இருந்திருந்தான்னா அவனால 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவனால வெயிட் பண்ணி இருந்திருக்க முடியாது. அதனால நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு, எது பேசிஸ்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம ஏஜ் ஆக ஆக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் வேணும். சின்னதுல அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த சட்டையை போடுன்ட்டு எடுத்து கையில கொடுப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்ச நாள்லயே பார்க்கலாம் அந்த டிரான்சிஷன். கொஞ்ச நாள் ஆன உடனே இவங்க சொல்றதுதான் அங்க நடக்கணும். அவங்க அம்மா ஒண்ணு போடுன்னு சொல்லுவாங்க, இவங்க இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேற இது. ஏன்னா அது ஒரு என்ன ஃபீலிங் ஆஃப் ஃப்ரீடம், ஃபீலிங் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குது. நானே டிசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு டிசிஷன்ஸ் எடுக்கலாமா, நம்மளே சொந்தமா எடுக்கலாமான்னா எடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிற ஏஜ் நீங்க சைல்டும் இல்லை, நீங்க அடல்ட்டும் இல்லை, நீங்க இன் பிட்வீன். அப்ப உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பெரிய பெரிய காரியங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு கைடன்ஸ் தேவை. அதை நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு யூத் முன்னாடி எல்லாம் பெர்மிஷன் கேட்பாங்க. இப்ப யூத் எல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன். பெர்மிஷன் கேட்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்க இன்ஃபார்ம் பண்றதே பெருசு. நான் இந்த இடத்துக்கு போறேன், இன்னைக்கு இதை செய்ய போறேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், இந்த இதுக்கு போறேன் அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பெர்மிஷன் ஏஜ்ல இருந்து நம்ம எதுக்கு போயிட்டோம், இன்ஃபர்மேஷன் ஏஜுக்கு போயிட்டோம். நீங்க உங்களுக்கு ஒரு இது எதுல கொண்டு போய் விடும்னா, ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ல கொண்டு போய் விடும். எது நமக்கு இதுல ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்கப்பா செல்வி. யூத்தை பொறுத்த வரைக்கும் இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு பிரெயின்ல ஒரு ஏரியா இருக்கு. ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல். நம்ம ஒண்ணு நினைக்கிறத உடனே செய்ய மாட்டோம். ஒரு கிளாஸ்ல ஒரு ஹாட் லிக்விட் இருக்கு, ஒரு காஃபி இருக்கு, கொதிக்கிற காஃபி இருக்குன்னா உடனே போய் கைய வைக்க மாட்டோம். நமக்கு தெரியும் அதுல இருந்து புகை வர்றது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளோட பிரெயின் சொல்லும் டச் பண்ணாத, சூடா இருக்கு அப்படின்னா அது இருக்கு. இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா
இந்த வெளியில இருந்து நிறைய ப்ரெஷர் வரும்போது உங்களுக்கு அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் போய் ரிஸ்க் எடுக்கிற அந்த மாதிரி அந்த இதுக்குள்ள போயிடுறோம். இதுல ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. ஒரு கேர்ளு, அவ வந்து 26 இயர் ஓல்டு பிரசீலியன், ஜூலியான்னு அவ பேரு. நீங்க கூட பார்த்திருந்திருப்பீங்க. இந்தோனேஷியால இருக்க ஒரு ஆக்டிவ் வால்கனோவுக்கு ட்ரெக்கிங் போனாங்களாம் ஒரு குரூப்போட. ட்ரெக்கிங் போய் இந்த பிள்ளை ஸ்லிப் ஆகி அந்த ஆக்டிவ் வால்கனோல விழுந்து அவ கூட ஹைக் பண்ணவங்க எல்லாரும் போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஆக்டிவ் வால்கனோ, யாராலையும் அந்த டெரெயின்குள்ள வர முடியல. அந்த இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ரெஸ்கியூ டீம் ஏற்பாடு பண்ணி அவங்க அனுப்பி 4வது நாள் தான் போனாங்க. அந்த பிள்ளை அதுக்குள்ள இறந்து போயிட்டான். அதுக்குள்ள இருக்க சின்ன பிக்சர்ல அவன் அந்த வால்கனோல உட்கார்ந்துருக்கிறது தெரியும். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவன் நினைக்கிறா இது என்னோட ஃப்ரீடம், நான் இந்த உலகம் ஃபுல்லா நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிவ் வால்கனோ பக்கத்துல ஒரு ட்ரெக்கிங் போற ஒரு பெரிய ரிஸ்கி. இது யார் எடுக்கலாம்னா, இது வரைக்கும் நீங்க அதுலயே நீங்க ட்ரெயின்டு, உங்களுக்கு அந்த ரிஸ்க சமாளிக்க தெரியும்னா நீங்க எடுக்கலாம். ஆனா இந்த பிள்ளை எந்த சேஃப்டி இதுவும் இல்லாம வெறும் ஷூ தான் போட்டிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. அதுல போய் விழுந்து 4வது நாள் கழிச்சு அவளை எடுக்கும் போது பார்த்தா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அந்த சூட்டுலயே உட்கார்ந்து இருந்ததால உடம்பு ஃபுல்லா இன்டர்னல் ப்ளீடிங், உள்ளேயே ப்ளீட் ஆகி அந்த பிள்ளை இறந்திருக்கா. நீங்க தயவு செய்து யோசித்து பாருங்க. அந்த இவளோட வாழ்க்கை ஃபுல்லா இவ பண்ண ட்ரெக்கிங், உலகம் ஃபுல்லா சுத்துனதுக்கும் அந்த 4 நாள் அந்த ஆக்டிவ் வால்கனோல அந்த சூட்ல யாருமே காப்பாத்த இல்லாம ஒரு டே அண்ட் நைட் 4 டேஸ் அந்த பிள்ளைக்கு அது எப்படி என்னால நினைக்க முடியல. எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த அவளுக்கு, அவ லைஃப். இவ்வளோ பெரிய ரிஸ்க் நம்ம தேவையா? இந்த ரிஸ்க எப்ப எடுக்காம இருப்போம்னா, நம்ம எப்ப அட்வைஸ்க்கு லிசன் பண்றோமோ, நமக்கு அந்த அட்வைஸ்ன்ற வார்த்தை கூட பிடிக்கல. அட்லீஸ்ட் சஜஷன்ஸ், ஒருத்தவங்க பெரியவங்க சொல்ற சஜஷன்ஸ நிச்சயமா கேட்கணும். இல்லைன்னா இது டீன்ஸ், யங் அடல்ட்ஸ் அவங்கள பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் போடுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் இப்பதான் டெவலப் ஆகுது. அந்த ஒரு காரியத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இப்பதான் அந்த பிரெயினோட அந்த பார்ட் டெவலப் ஆகுது. ஏன் உங்களோட வயசுல மூத்தவங்க கிட்ட கேட்கணும்னா, அவங்களுக்கு அந்த பார்ட் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கு. அதனாலதான் கேட்கணும். நம்மளோட மென்டாரோ, இல்ல நம்மளோட வெல்விஷரோ, நம்மளோட டீச்சர்ஸோ, அவங்கள நம்ம நிச்சயமா அவங்க சொல்ற அட்வைஸ் கேட்கதான் செய்யணும். இன்னொன்னு, எப்ப எடுக்கிற டிசிஷன்ஸ் ரொம்ப பேடா இருக்கும்னா, நீங்க எப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கிறீங்க. ஒண்ணு அது சோகமா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், இல்ல எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது எடுக்கிற டிசிஷன்ஸ் கூட ஒரு இம்மீடியட்டா உடனே எடுக்கிற டிசிஷன்ஸ் கூட ரொம்ப தப்பா முடிஞ்சு போகுது. இப்ப நமக்கு பைபிள்லயே பீட்டரும் பேதுருவும் யூதாசும் 2 பேரோட எக்ஸாம்பிளும் தெரியும். 2 பேரும் அந்த ப்ரெஷர், அந்த இதுல ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுத்துடுறான், இன்னொருத்தன் தான் லைஃபுக்கு பயந்து அவர் நான் இவர் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சத்தியம் பண்ணி, இவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜீசஸ் கூடயே 3.5 years இருந்தான். அந்த ப்ரெஷர் அவனுக்கு கொடுத்த அந்த பயத்துல என்ன நடக்குமோ, நம்ம உயிர் போயிருமோன்ட்டு அவன் எடுத்த டெசிஷன் அவரை மறுதளிச்சிடறான். 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அந்த தப்பு பண்ண மொமெண்ட்ல கூட அவங்க எடுத்த அடுத்த டிசிஷன் ஒருத்தவங்களுக்கு அது நல்ல சாய்ஸா இருந்துச்சு, இன்னொருத்தவங்களுக்கு அது பேட் சாய்ஸா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியும், யூதாஸ் அஹ், போய் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவன் அவன் ஜீசஸ் கிட்ட மட்டும் டேர்ன் பண்ணி இருந்தான்னா, பீட்டர் கூடவே சேர்ந்து அவனும் ஒரு பெரிய அப்பாஸ்டலா இருப்பான். ஆனா
அது அந்த டெசிஷன் எடுத்தது வந்து அந்த அந்த எமோஷனல் ப்ரெஷர்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். பீட்டர் கரெக்டா எடுத்தாரு. திருப்பியும் அவரு ஜீசஸ் பக்கமே திரும்பிட்டாரு. அதேதான் லோத்து. பயங்கர ஹாப்பி. ஆபிரகாம் சொல்றாரு, இங்க பாரு நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த தேசத்தை எப்படி இருக்கு பாரு இந்த லேண்டு. நீ எது வேணுமோ எடுத்துக்கோன்னு. ஆனா அந்த ஹாப்பினஸ்ல அவன் ஒரு வார்த்தை ஆபிரகாம்கிட்ட கேட்டுக்கலாம், நீங்களே எனக்கு நல்லதா கொடுங்க, நல்லதா சூஸ் பண்ணி கொடுங்கன்னு. அது யார் செய்தான்னு அது அது பார்த்தா அது அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா ஆபிரகாம் இவருக்கு நல்ல இடத்த, ஏன்னா அவர் காட் கூட கனெக்டடா இருக்கிறாரு, கடவுள் கூட எப்போதும் கனெக்டடா இருக்கிறாரு, அவரோட சத்தம் இவருக்கு கேக்குது. அப்ப லோத்துக்கும் நிச்சயமா ஒரு நல்ல இதை தான் காட்டியிருப்பாரு. ஆனா லோத்து அவனோட சந்தோஷத்துல கையும் ஓடல காலம் ஓடல, எது அவன் கண்ணுக்கு நல்லதா தெரிஞ்சுச்சோ அதை எடுத்துக்கிட்டு அவனோட லைஃப் பின்னாடி எப்படி ஆச்சுன்னு நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அதேதான் யோனாவும். கோவம். யோனா எடுத்த அவனோட கோவத்துல எடுக்கிற டெசிஷன், நினிவேக்கு நினிவே மக்கள் கிட்ட போகக்கூடாது, நம்ம தர்ஷீஷுக்கு தான் போகணும்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனான். ஆனா கடவுள் செய்ய நினைச்சதுதான் நடந்துச்சு. ஆனா அடிபட்டது யாரு? இன் பிட்வீன் அடி வாங்கினது வந்து ஜோனா. அப்ப நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் நம்ம அடி வாங்காம நம்ம லைஃப்ல இருக்கணும்னா நம்ம நம்ம எவ்வளவு பீக் ஒரு இமோஷனல் ப்ரெஷர்ல இருக்கும் போது எந்த டெசிஷன்ஸையும் எடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ற பெரிய அட்வைஸ். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு ஹாப்பினஸோ ஒரு கோவமோ ஒரு சேட்னஸோ ரொம்ப நீங்க இன்னைக்கு டவுனா இருக்கிறீங்கன்னா எதுவுமே பேசாதீங்க. எதுவுமே அதை பத்தி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு அந்த நேரத்துல எடுக்காதீங்க. கொஞ்சம் அமைதலாகுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு இருக்கவே இருக்கிறாங்க உங்க பேரண்ட்ஸ். அடுத்த ஸ்லைடு போடுங்கப்பா. இதுதான் நம்மளுக்கு பைபிள் வந்து இதுதான் கைட்லைன் சொல்லுது. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், டைம் ஆகுது. பைபிள் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ரிலை கம்ப்ளீட்லி ஆன் காட். கடவுள் மேல முழு நம்பிக்கை. கடவுளும் இருக்கட்டும் அப்படி இல்லை உங்க டெசிஷன் மேக்கிங்ல. நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் நல்ல சாய்ஸஸா இருக்கணும்னா நிச்சயமா உங்களுக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை. நீதிமொழிகள் 3:5-7 பாருங்க. கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன்னை செவ்வையான பாதையில நடத்துவாருன்னு சொல்ல, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நான் தெரியாம குரூக்கடா சரியில்லாத பாத்துல போயிட்டாலும் நான் அவரை எப்பொழுதும் தேடும் போது, நான் அவரையே நம்பும் போது அவர் எனக்கு முன்னால போய் பாதையை சரிப்படுத்துவாரு. எல்லா பாதையும் ரைட்டா இருக்கும், எல்லாமே அப்படியே ஒரு ரோஸ் பெட் மாதிரி நம்ம ஈஸியா நடந்து போயிடுவோமான்னா முடியாது. யோசேப்புக்கு அப்படி கிடையாது, ஜீசஸ்க்கு அப்படி கிடையாது, டேவிட்க்கு அப்படி கிடையாது, எஸ்தருக்கு அப்படி கிடையாது, ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு அப்படி கிடையாது, டேனியலுக்கு அப்படி கிடையாது, சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் காட், அவர் மேல முழு நம்பிக்கை இருந்து, ஆண்டவரே நான் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும்னு நீங்க அவரை சார்ந்து செய்யும் போது அவர் அந்த அந்த பாதை சரியா இல்லைன்னா கூட அவர் உங்களுக்காக அதை சரிப்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா நீங்க அவர் மேல வைக்கிற நம்பிக்கை அவர் அவ்வளவு கனப்படுத்துறாரு, அதை பெருசா நினைக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன நம்பி இருக்குது, அப்ப நான் அந்த பிள்ளைய நான் கைவிடக்கூடாது. இன்னொன்னு, எப்பவுமே அவரோட கனெக்டடா இருக்கிறவங்க, நீங்க வசனமே இருக்கு, நீங்கள் வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதுல நடவுங்கள்னு சொல்ற சத்தம் கேட்கும். நமக்கு வந்து எது நல்ல வழின்னு இந்த ஹியூமன் விஸ்டம், நம்மளுக்கு இந்த உலக விஸ்டம், அதுதான் நம்மள வந்து கைட் பண்ணும். இதுல போலாம், இதான் கரெக்டா இருக்கும். லோத்து மாதிரி இதுதான் நல்ல கிரீனா இருக்கு, இதுல போனாதான் நம்மளுக்கு நாளைய மணிக்கு பஞ்சம் வராது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம மைண்ட் நம்மள வந்து
ஏன்னா நம்மளுக்கு உலகம் கொடுக்குற நாலேட்ஜ், நம்மளோட காமன் சென்ஸ் அதெல்லாம் அததான் சொல்லும். ஆனா, நீங்க எப்பவுமே வேதம் வாசித்து, ஆண்டவரோட எப்பொழுதும் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்காது. எப்படி இடைவிடாம ஜெபம் பண்ண முடியும்? நம்ம என்ன படிக்க வேண்டாமா? இல்ல வேலைக்கு போ வேண்டாமா? இல்ல விளையாட வேண்டாமா? நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம்லாம் வேண்டாமா? வேணும். ஆனா, உங்க ஹார்ட் அண்ட் மைண்ட் வந்து காட் கூட எப்போதும் கனெக்டடா இருக்கும். உங்க சிந்தை லெவல்ல வந்து நீங்க வந்து கனெக்டடா அவர் கூட, அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. அவர் கூட நீங்க கனெக்டடா இருக்கும்போது, அவரே உங்களுக்கு சொல்லுவாரு. உங்களோட கான்ஷியன்ஸ், உங்களோட மனசாட்சிய வந்து அப்படியே ஷார்ப்பா வைப்பாரு. நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, இது தப்பா? தப் இது தப்பா, ரைட்டான்னு ஒரு கேள்வி வந்தாலே, அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா எப்படி அந்த கேள்வி வரும்? ஒரு ஏழைக்கு ஒரு ரூ. 5 நான் ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது தப்பா அப்படின்னு அங்க கேள்வி வருமா? வராது. ஆனா, ஒரு படம் இது நல்ல படம் தான் அப்படின்ட்டு நம்மள மத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. நம்மள போகும்போது, ஒருவேளை இது தப்பா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, அதுல ஏதோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் பேட் ஏதோ ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குதுன்றத நீங்க யோசித்து ஆராய்ஞ்சு அப்படி செய்யணும். எப்போதும் எப்போதும் வேதம் வாசிக்கிறவங்க கிரைசிஸ்ல வேதம் வாசிக்கிறது இல்ல. கிரைசிஸ்ல ஜெபிக்கிறது இல்ல. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்ன்றது எக்ஸெப்ஷன். ஆபத்து எல்லா நாளும் ஆபத்து வராது. ஆனா எப்பவுமே ஆண்டவர் கூட கனெக்டடா இருக்கிறவங்க வந்து டிசிஷன்ஸ் ராங்கா எடுக்கவே முடியாது. இம்பல்ஸ், அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க மாட்டாங்க. தாவீதுக்கு அதுவும் கேவலம் சவுல பக்கத்துல குடுக்குறாரு ஆண்டவர். எல்லாரும் நினைக்கிறாங்க இது காட்ஸ் பிளான். எப்படி பாரு சவுல் தனியா வந்து அப்படியே டேவிட் கையில மாட்டிக்கிட்டான். தாவீது வந்து கூட தாவீது கூட செய்ய வேண்டாம். தாவீது கூட இருக்கிறவங்க ஸ்வாட்ல ஒரே ஒரு அவனோட இத வச்சு குத்தி இருந்தாங்கன்னா சவுல முடிச்சிட்டு இவ்வளவு வெயிட்டிங் பீரியடே தேவையில்ல. உடனே அவனுக்கு ராஜ்யம் அவனோட கைக்கு கிடைச்சிருக்கும். ஆனா தாவீது வந்து எப்போதும் ஆண்டவர் கூட கனெக்டடு. இந்த டேஸ் இல்ல, இந்த கிரைசிஸ்ல இல்ல, எப்பவுமே ஆண்டவர் கூட கனெக்டடா இருந்ததால ஆண்டவர் இம்மீடியட்டா அவன் மனசுல வார்த்தைய போடுறாரு. வந்து நான் அபிஷேகம் பண்ண மனுஷன் நீ கை வைக்காத நான் பாத்துக்கிறேன். நான் அந்த அந்த அங்க உட்கார்ந்து அவர் பைபிள் வாசிக்கல, அங்க ஜெபம் பண்ணல. ஆனா அவரோட கான்ஷியன்ஸ் அவ்வளவு ஷார்ப்பா ஆண்டவர் உடனே அந்த வார்த்தையை கொடுத்த உடனே இவன் சொல்றான், யாரும் எதுவும் செய்யாதீங்க. ஆண்டவர் அத கொடுக்கும்போது தான் அது பிளஸ்ஸடா இருக்கும். நீங்களா போயி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு டெசிஷனை எடுத்து அந்த ராஜ்யத்தை எடுக்கிறத காட்டிலும் ஆண்டவர் கொடுக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் வந்து நம்ம தாவீதோட காரியத்திலயும் பார்க்கலாம். அதேதான் இந்த கெட்ட குமாரன், மனம் திருந்திய குமாரன், இந்த ப்ராடிகல் சன். அவ்வளோ ஒரு வந்து ப்ரெஷர், அவனுக்கு பியர் ப்ரெஷரு. இன்னொன்னு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அந்த யூத கலாச்சாரத்துல அவங்க அப்பா வந்து உயிரோட இருக்கும்போது யாருமே சொத்தை பிரிச்சு கொடுக்கவே மாட்டாங்க. அது ஒரு அவமானமா நினைப்பாங்க. ஆனா இந்த பையனுக்கு எனக்கு உரிமை இல்லையா சொத்துல? ஆனா அது தகுதியான்னு யோசிக்கல. எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு இப்பவே சொத்தை பிரிச்சு கொடுங்க. தனக்கு தேவையில்லாத அந்த அவனோட நெகட்டிவ் பியர் பிரஷர் அதுல போய் எல்லா சொத்தையும் இழந்து யூதர்கள் அருவருக்கிற அவங்க பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அந்த மாதிரி போய் ஒரு பன்னிய மேய்ச்சிட்டு இருந்தவன். ஆனா யூதாஸ் டர்ன் பண்ண மாதிரி ராங் டிசிஷன் எடுக்காம அந்த இடத்துல அவன் எப்ப அந்த பன்னி மேய்க்கிறதுல இருந்து எந்திரிச்சானோ அதுதான் அவன் வாழ்க்கையில எடுத்த ஃபர்ஸ்ட் ரைட் டிசிஷன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க 2 பிள்ளைங்களையும் பன்னி மேய்க்கிறதுக்காக அவங்க அப்பா வளர்க்கல. அவங்க அப்பா அவங்களோட தகுதி என்ன? அவங்க அந்த தகப்பனுக்கு பின்னாக அவரோட சொத்து, சுதந்திரம், தொழில் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக தான் அவங்கள ப்ரிப்பேர் பண்றாரு. ஆனா ஒருத்தன் எடுத்த அந்த இம்பல்சிவ் பிஹேவியர் அதனால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சான். அவன் ஒரு வெட்கத்துக்குள்ளாக போய் ஆனா திருப்பி கரெக்டான இடத்துக்கு டர்ன் பண்ணிட்டான்.
ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரிலை ஆன் காட், கம்ப்ளீட்லி ஆன் காட். செகண்ட், டர்ன் டு யுவர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து எந்த காலத்திலயும் விடாதீங்க. இந்த உலகத்துல உங்க மேல நீங்க நல்லா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நீங்க எந்த வகையிலயும் ஃபெயில் ஆயிடக்கூடாது, நீங்க பெரிய ஆளா வரணும், நீங்க பிளெஸ்ஸடா இருக்கிறோம்னு கடைசி வரைக்கும் அவங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நினைக்கிற ஒரே ஜீவன்கள் வந்து உங்களோட தாயும் தகப்பனும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இல்லைன்னா ஆண்டவர் அவரோட அன்பை வந்து வேற எதுக்கு வேணா ஈக்குவேட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு சகோதரன் உன்னை நேசிப்பது போல, சகோதரி நேசிப்பது போல, உங்க பெரியம்மா, பெரியப்பா, பாட்டி, தாத்தா எதை வேணா சொல்லியிருக்கலாம்னா, எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட ஆண்டவர் சொல்லல. ஆனா இப்ப என்ன ரிலேஷன்ஷிப்பை சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்ப அவங்க தான் they'll be the last people to abandon you. அவங்க ஒருத்தனை அவங்க அம்மா அப்பா விட்டுட்டாங்கன்னா அவனுக்கு ஹோப் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இந்த உலகத்துல வந்து உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறது அவங்க. ஒரு சில நேரம் நீங்க எடுக்கிற தப்பான டிசிஷன்ஸ் அவங்களுக்கு கோவத்தை உண்டாக்கலாம். அவங்க 2 அடி கூட அடிக்கலாம், வாங்கிக்கங்களேன், திட்டு வாங்கிக்கங்களேன். அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவாங்களோன்னு அவங்க கிட்ட போகாம இருந்துடாதீங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ் சொல்றத நீங்க நிச்சயமா கேட்டே ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பேரண்ட்ஸ் குழந்தையா பிறந்து அப்புறம் வளர்ந்தவங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து பிறக்கும் போதே பேரண்ட்ஸா பிறந்து அட்வைஸ் பண்ணனே பிறந்திருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. நாங்க சொல்றோம்ல, அங்க பக்கத்துல ஒரு குழி இருக்குது, உளுந்துராத, பக்கத்து தெருவு, அங்க போகும்போது ஜாக்கிரதையா இருங்க, ஒரு குழி இருக்கு, உளுந்துராதுன்னு. ஒண்ணு நான் உளுந்திருப்பேன் அதுல, இல்ல அடுத்தவங்க உழுறத பார்த்திருப்பேன். எனக்கு நாலேஜும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நானே உளுந்து எந்திரிச்சிருக்கலாம், இல்ல அடுத்தவங்க உளுந்தத பார்த்து நான் கத்துருந்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அது இல்லாம இருக்கலாம். யூ மைட் லேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த எல்டர்ஸ் விஸ்டம், மூத்தோர் சொல், அத வந்து தயவு செய்து உங்களோட டிசிஷன்ஸ்ல இட்லி சாப்பிடலாமா, தோசை சாப்பிடலாமா, அந்த டிசிஷன்ஸ் இல்ல, வேற எந்த டிசிஷன் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும் போது நிச்சயமா நீங்க பேரண்ட்ஸ வந்து நீங்க அவங்க சொல்றத கேட்கணும். ஏன்னா யோபு 5:13 சொல்லுது, ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால உங்களுக்கு ஞானமா படுற காரியம், இந்த உலகத்தோட ஞானம் வந்து தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அதனால மூத்தோர் சொல் கட்டாயம் நீங்க கேளுங்க. ஆண்டவரோட எப்போதும் கனெக்டடா இருங்க. செல்ஃபிஷா இருக்கிற பீப்புள், ரொம்ப பெருமைப்படுறவங்க, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க, டிஸ்ஒபீடியன்ட், அவங்க பேரண்ட்ஸ்க்கு டிஸ்ஒபீடியன்ட்டா இருக்கிறவங்க, அவங்க கூட எல்லாம் சேரவே சேராதீங்க. நீங்க அவங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு நிச்சயம் அவங்கள கண்டுபிடிக்க தெரியும். ஆஹ் 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 நீதிமொழிகள் 13:20 சொல்லுது, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானத்தை வந்து நீ போய் தேடுன்னு கூட இல்லை, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன். யாரு ஞானி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கதான் ஞானி. அப்ப அப்படிப்பட்டவங்களோட சேர்க்க, அதுக்காக நம்ம எல்லாரும் வெறும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுக்க முடியுமா? இல்ல மத்தவங்களும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அட்லீஸ்ட் தே ஷுட் அந்த ஒரு ஃபியர் ஆஃப் காட் அவங்களுக்கு இருக்கணும். ஏதோ ஒரு சூப்பர் பவருக்கு ஒரு கீழ்ப்படியணும், பயப்படணும்னு அந்த பயமாவது அவங்களுக்கு இருக்கணும் நீங்க பழகுறவங்களுக்கு. இன்னொன்னு பேரண்ட்ஸை மதிக்கிறவங்களா இருக்கணும். இன்னொன்னு இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும். உங்களையும் அதுக்குள்ள பிடிச்சி தள்ளுறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சிலர் நான் பார்த்திருக்கேன், அந்த பியர் இதுல அப்படியே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ இதை எனக்கு சொல்லணும், நீ இங்க வரணும்ப்பா, நீ வந்தாதான் என் கூட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒரு இதுக்குள்ள புஷ் பண்றாங்களா. அந்த ப்ரெஷருக்கு நீங்க ஹீல் பண்ணாதீங்க. நீங்க அதுக்காக நம்ம எல்லாரு கூடயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு வாதாடிக்கிட்டு அப்படி சொல்லல. ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருங்க. அப்ப உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் கூட ஆண்டவர் வைப்பாரு. அப்படி இல்லாதவங்களை கூட நீங்க இந்த ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி உங்களை ஆண்டவர் வந்து உருவாக்குவாரு. மத்தவங்க மேல அக்கறையா இருங்க. எப்ப பார்த்தாலும் தற்பிரியருக்கு ஆப்போசிட்டு
பி கன்சிடரேட். அடுத்தவங்களையும் நினைச்சு பாருங்க. மத்தவங்களோட கஷ்டம், மத்தவங்களோட இது. நோவாக்கும் யோனாக்கும் அதான் பெரிய டிஃபரன்ஸ். நோவா வந்து தான் குடும்பம் மட்டும் எப்படியா பொழைச்சா போதும் அப்படின்னு இல்ல. 150 வருஷம் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றாரு. யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா யோனா பாருங்க, ஹி வாஸ் நாட் கன்சிடரேட் ஆஃப் த அதர் பீப்புள். மத்தவன் எப்படியே கெட்டு போட்டோம், அவங்க தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும், அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வந்து நோவாவோட ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தெரியாத காரியங்கள் வரும்போது பி ஆன் யுவர் கார்ட் இன் அன்சார்ட்டட் வாட்டர்ஸ். உங்களுக்கு தெரியாதது, புதுசானது, புரியாதது. இப்ப எஸ்தர் வந்து அந்த நாட்டுக்கு போனப்ப மொர்தெகாய்ட்டையும் கேட்க முடியாது. அவர் தான் அவங்க சித்தப்பா. அவருக்கும் தெரியாது அந்த நாட்டோட காரியங்கள். அப்ப இவளுக்கு யார நியமிச்சிருக்காங்க? ஏகாய்ன்னு. அவங்க வந்து கிறிஸ்டியன் கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு அவங்க தான் இன்சார்ஜ். அப்ப அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள கேட்டுக்கிட்டு, இல்ல இல்ல நான் எவ்வளவு பெரிய அழகி, என்ன இந்த இதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, நானே டிசிஷன்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லல. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹேகாயோட எக்ஸ்பீரியன்ஸ், ஹேகாயோட அந்த ஞானத்தை இவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அதுதான் அவளோட சக்சஸ்க்கு காரணம். நீங்களும் வந்து நீங்க வந்து உண்மையா ஸ்மார்ட். இப்ப இருக்கிற பசங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட், டெக்னாலஜிக்கலி ஸ்மார்ட், காமன் சென்ஸ், ஒரு காரியத்தை குறிச்ச அறிவு எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு அந்த மூத்தோருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து கிடையாது. அதுக்கு வந்து நீங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுதான் அதை வந்து எல்டர்ஸ் விஸ்டம்னே சொல்றாங்க. அது அந்த விஸ்டம் வந்து நமக்கு இல்லாத போது நம்ம நிச்சயம் வந்து ஹெல்ப் எடுக்க தான் செய்யணும். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அத்தியாவசியமா ஆடம்பரமா, நெசசிட்டியா லக்ஸுரியா? ஐபோன் 17 இஸ் அ லக்ஸுரி. நெசசிட்டி வந்து நார்மல் போனே போதும் உங்களோட தேவைகளுக்கு. இல்ல என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு வாங்க முடியும் ஆன்ட்டி, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு காசு இருக்கு, நான் ஐபோன் 17 வாங்க. அது தகுதியானதா? உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் உங்களை பெனிஃபிட் பண்ணும்? அந்த காசை வேற ஆண்டவர் எந்த வகையில செலவு பண்ணா அது ஆண்டவர் பிரியமா இருப்பாரு? உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை கேளுங்க. முக்கியமான எப்பவுமே சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் எப்ப வரும்னா அந்த மனசுல ஒரு ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். எப்போதும் தேங்க் பண்ணுங்க. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு என் சூழ்நிலை சரியில்லை, நான் இந்த இந்த இடத்துல வந்து இப்படி படிக்கிறேனே, என் குடும்பம் நல்லா இல்லை. அப்படியே நிறைய பிள்ளைங்க பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த அன்கிரேட்ஃபுல் ஹார்ட் எப்போ வருதுன்னா, நீங்க உங்களை மத்தவங்க கூட உங்களோட ஜாஸ்தி நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க கூட நீங்க உங்களை கம்பேர் பண்ண ஸ்டாப் கம்பேரிங். ஏன்னா அது உங்க டிசிஷன்ஸை பாதிக்கும். யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதான் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னா காட் கூட கனெக்டடா இருங்க. உங்களுக்கும் காடுக்கும் கிரைசிஸ் டைம்ல தான் கனெக்ஷன்னா அது நீங்களே நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு கிரைசிஸ்னா யாரையாவது நீங்க போய் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு எம்பாரசிங்கா இருக்கும். உங்களுக்கு உங்க பாக்குறதுக்கே நீங்க விருப்பப்பட மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் ஆண்டவர் கூட கனெக்டடா இருங்க. எல்லாத்தையும் சோதித்து பார்த்து, இது என்ன ரெஃபரன்ஸ்னா 1 தெசலோனிக்கேயர் 5:16-18. எல்லாம் இன்ஸ்டன்டா டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு இம்பல்சிவா எடுக்காதீங்க. எமோஷனலா இருக்கும் போது எடுக்காதீங்க. எல்லாத்தையும் சோதித்து பார்த்து எது நல்லதோ அதை பிடிச்சுக்கோங்க. எப்படி நல்லதுன்னு தெரியும்? வசனம் உங்களை கைட் பண்ணும். ஆண்டவர் உங்க மனசாட்சியோட பேசுவாரு. உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்க மென்டாஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்டர்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு. அதெல்லாம் கேட்டு நல்லதை பிடிச்சுக்கோங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்னாலே அதுல ஏதோ ஒண்ணு கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அத வந்து ஜாக்கிரதையா நினைச்சு புடிச்சுக்கோங்க. இந்த பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இது இது வந்து பெனிஃபிஷியல் கிடையாது அப்படின்ற காரியத்துல உங்களோட எனர்ஜி எல்லாம் போடாதீங்க. இந்த பையன் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஜெயின் சன்னியாசி பையன், அவனை பார்த்தா எனக்கு பாவமா இருந்துச்சு. அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றான். யாருக்காக பண்றான்னா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணி.
அது ஃபர்தரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இறந்து போன ஒரு மனுஷனோட பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணி இவ்ளோ பெரிய சாக்ரிஃபைஸ். அவனுக்கு இனி அம்மா, அப்பா, தங்கச்சி யாரும் கிடையாது. அந்த ஆசிரமத்துல போய் எவ்ளோ ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணுவான். அவனோட இந்த இவ்ளோ சாக்ரிஃபைஸ்க்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? பிரயோஜனம் இருக்குதா? நீங்க நீங்க லைஃப்ல எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸும் பிரயோஜனமானதா எடுங்க. ஆண்டவர் உங்கள கைட் பண்ணுவாரு. நீங்க நல்ல பிள்ளைங்க, ரொம்ப புத்திசாலிகள். ஆனா, இந்த உலக ஞானம் அது மட்டும் பத்தாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு. உங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அத விட அடுத்த ஸ்டெப் நீங்க கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது, யூ வில் பி பிளெஸ்ட் அண்ட் யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். அதுதான் மேன்மை. உங்கள பிளஸ் பண்றது எனக்கு கூட ஆசை. என்ன பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்கன்னு. ஆனா, ஐ ஷுட் பி எ பிளெஸ்ஸிங். நீங்க ரீல்ஸ் போட்டு, போட்டு நான் எவ்ளோ பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டாம். உங்களோட பாத்திரத்த ஆண்டவர் நிரப்பும்போது, அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த ஓவர்ஃப்ளோ ஆகுற பாத்திரத்த எல்லாராலயும் பார்க்க முடியும். இல்ல? ஏதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சமா ஆயில் இருந்தா இப்படி எட்டி பார்க்கணும். ஆனா, அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எல்லாருக்கும் தெரியும். மலை மேல விளக்கு வைக்கும்போது, அ குன்று மேல இருக்கிற பட்டணம் போல இருக்கும்போது, நீங்க என்ன பாருங்க, பாருங்க அப்படின்னு டிபி வச்சு, ரீல்ஸ் வச்சு, டிக்டாக் போட்டு, இன்ஸ்டால உங்களோட ஃபோட்டோஸ் போட்டு, அப்படி நீங்களே உங்கள இது பண்ணிக்க அவசியம் இல்ல. ஆண்டவரே உங்கள மேன்மைப்படுத்துவார். நீங்க சரியான லைஃப்ல சரியான டெசிஷன்ஸ் எடுங்க. ஆண்டவர் உங்கள மேன்மையா வைப்பாரு. தேங்க் யூ. இவ்ளோ நேரம் நீங்க என்ன பொறுமையா கேட்டதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.